நெடியோன் வணக்கம். இன்று நாம் கயத்தாவில் கிட்டத்தட்ட கிபி 1000 மற்றும் 1200 இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு துன்பியல் சம்பவத்தை தான் பார்க்க போகின்றோம். அந்த துன்பியல் சம்பவத்தோடு ஒரு பெண்ணின் கதை, அதாவது பெண்ணால்தான் அந்த பெண்ணை வகுப்புத்தியதின் காரணமாகவும் பெண் இறந்து போனதின் காரணமாகவும் தான் இந்த கதையானது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து காணப்படுகின்றது. அதற்கு ஆவணமாக அங்கு கோவிலும் காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்று வரை அந்த கோவிலில் வழிபாட்டு முறைகளும் தொடர்ந்து காணப்படுகின்றன. அதை குறிப்பிட்ட சமூகம் அதாவது இன்றும் வணங்கி வருகிறார்கள். அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைய அதாவது இன்னைக்கு பேரிங்கி மேடு அப்படின்னு அழைக்கிறாங்க. அது பக்கத்துல அன்னைக்கு கோட்டை இருந்தது. அதுக்கு தெற்கு பக்கமா அந்த தெற்கு பக்க கோட்டையிலிருந்து, அதாவது வேங்கடமுடையா கோயில்ல இருந்து தெற்கு பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து தென்கிழக்கு மூலையில் அந்த கோவில் இன்னைக்கும் அங்க அந்த இடத்துல இருக்குது. அதுல போய் நான் ஆவணப்படுத்தினதுல இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அன்னைக்கு ஒரு பெண் தன்னை அதாவது உடம்புல எண்ணெயை ஊத்தி சிதையில போய் தன்னுடைய உயிரையை மாய்ச்சிக்கிட்டாங்க. அவங்களுடைய நினைவாதான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டாண்டு காலமா தொடர்ந்து நீடிக்கிற பெண்ணாசை மண்ணாசை, அதுல இந்த இடத்துல பெண்ணாசை அப்படிங்கிற ஒரு காரணம் தான் முக்கியமா இருக்குது. இது காலங்காலமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் அதோடைய நம்மளுடைய நீட்சியை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல செய்திகள்ல தொடர்ந்து அது அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பெண்ணானவர் அதாவது உடல் முழுவதும் எண்ணெயை ஊத்திக்கிட்டு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு மூட்டப்பட்ட சிதையில் நடந்து சென்று தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க. மிக அழகான ஒரு பெண் அப்படின்னு கதைகள் வழியா நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் சொல்லப்படுகின்றது. அதன் காரணமா இந்த சம்பவம் நடந்திருக்குது. இதுக்கு ஒரு பாண்டிய மன்னர் அந்த காலத்துல கயத்தாகிலிருந்து ஆட்சி செய்தார். கயத்தாகிலிருந்து பஞ்ச பாண்டியர்கள், அதாவது ஐவக பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி மதுரையிலிருந்து ஆட்சி செய்த பொழுதும் அவர்களுடைய சகோதரர்கள் உறவினர்கள் அந்த பகுதியிலிருந்து ஆட்சியை தொடர்ந்து அதாவது அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. பல இடங்களிலும் அவர்களின் படை முகாம்கள் இருந்தன. அதே போல் கோட்டைகள், அரண்மனைகள் தொடர்ந்து பல இடங்களிலும் காணப்பட்டன. ஆங்காங்கே வரி வசூலிப்பதற்காக ஆங்காங்கே அந்த சிற்றரசர்களாக பாண்டிய மன்னர்களின் உறவினர்களே பல இடங்களிலும் இருந்தார்கள். மதுரைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். பெண் சபலத்தால் பல சாம்ராஜ்யங்கள் அழிந்துள்ளன. இது நம்ம வரலாற்றுல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல பல பிரச்சனைகள், பல போர்கள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கின்றன. இந்திய புராணங்களிலும் பல புராணங்களில் இது காணப்படுகின்றது. அதே போன்று கிரேக்க புராணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல இடங்களிலும் தொடர்ந்து அந்த இவ்வாறான கதைகளை நாம் பார்க்க இயலும். அதே போன்றுதான், ஏன்னா அதிகாரம் குவிஞ்சிருக்க ஒரு இடத்துல அவ்வாறான ஆசைகள் இயற்கையாக ஏற்பட்டு விடுகின்றது, அல்லது செயற்கையாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அதை அவர்கள் அடைய இயலும் என்ற காரணத்தாலும் அதிகாரத்தின் அதாவது உச்சபட்சத்திலும் அவ்வாறான தவறுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. ஆனால் பல அரசர்கள் நீதிக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் உண்மைக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அதில் விதிவிலக்காக சில அரசர்கள் வரம்பு மீறி நடப்பதன் காரணமாக இவ்வாறான அதாவது சமூக ஒழுங்குகள் அக்காலத்திலும் சரி எக்காலத்திலும் சரி தொடர்ந்து மேகப்பட்டு வருகின்றன. அப்படி மேகப்பட்ட ஒரு சம்பவம் இன்றும் அது கோவிலாகவும் வழிபாட்டுக்குரிய இடமாகவும் தொடர்ந்து காணப்படுகின்றது. அதைத்தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது அரசர்கள் காலத்துல எவ்வளவு அதிகாரங்கள் குவிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். அது அளவில்லாத அதிகாரங்கள் ஒரு அரசர்கிட்ட இருக்கும். இன்னைக்கு உள்ள ஜனநாயக நாட்டிலே அமைச்சர்கள்லயும் அதே போல உயர் அதிகாரிகளையும் உயர் பணக்காரர்களையும் எவ்வளவு அதிகாரங்கள் உயர் மட்டத்துல குவிஞ்சிருக்குது, எவ்வளவு தவறுகள் நடக்குது சட்டத்துக்கு புறம்பா அப்படிங்கிறத நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாதாரண மனிதர்கள் கூட அவ்வாறான தவறுகளை செஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு அதிகாரம் குவிஞ்சிருக்க ஒரு அரசர் அந்த காலத்துல எவ்வாறான நடந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ண முடியாது. அவ்வாறான நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எதிர் பக்கத்திலிருந்து ஒரு மௌனம் சம்மதத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலேயே எதிர்த்து நிற்க முடியாத இயலாத ஒரு சூழல்லையும் இவ்வாறான தவறுகள் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சமூகத்துல. அதாவது மிகப்பெரிய அரசர்கள் வீழ்ந்ததுக்கு பின்னாடி, பாண்டிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வீழ்ந்த பின்னாடி பாளையங்களாக எழுந்தார்கள். பாளையங்கள்ல சின்ன சின்ன பாளையங்களாக இருந்தாலும் அதற்கு பிறகு வந்த ஜமீன்களிலும் இந்த அவலங்கள் தொடர்ந்து காணப்பட்டன. அந்த ஜமீன்களும் பாளையங்களுமே இவ்வாறான தவறுகளை செய்யும் பொழுது அரசர்களுக்கு குவிந்திருக்கும் அதிகாரங்களின் வாயிலாக அவங்க என்னெல்லாம் அதாவது வரம்பு மீறி இருப்பாங்க. அதே போல சட்டத்துக்கு உட்பட்டு பலரும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. வரம்பு மீறின ஒரு இடத்த தான் இப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அதோடைய ஆவணம் அந்த இடத்துல காணப்படுது. ஆனா எந்த கல்வெட்டுகளும் கிடையாது. வாய்வழி பாடல்களாகவும் அந்த கோவிலாகவும் வணங்கப்பட்டு வரும் தீப்பாஞ்சம்மன் கோவிலுடைய வரலாகத்தான் நம்ம பார்க்க போறோம்.
கயத்தாகுல இந்த கோவிலானது, அதாவது கயத்தாகு கோட்டை பழைய காலத்துல வேங்கடமுடியா கோவிலுக்கு தெற்கு பக்கத்துல இருக்கு. அதுல இருந்து தென்கிழக்கு அல்ல கிழக்கு பக்கத்துலதான் இந்த தீப்பாஞ்சம்மன் கோவிலானது காணப்படுகின்றது. சரி, வாங்க இந்த கதைக்கு வருவோம். 1000 மற்றும் 1500 கிபி 1500 இடைப்பட்ட காலத்துல இந்த சம்பவமானது அங்கு நடைபெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்புலத்துல இருந்த மன்னர் பெயர் சரியாக எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இறுதியாக எப்பயும் நம்மளுக்கு தெரிகிறது என்னன்னா, இறுதியா ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சிருப்பார். அவருடைய பெயரோ அல்லது மிகவும் அனைவரும் அறிஞ்ச ஒரு பெயர், பிரபலமான ஒரு அரசராக இருப்பார். அவருடைய பெயரும் இதில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே இருக்குது. அப்படி பார்த்தா இந்த கதையில அந்த கயத்தாறுல விட்டும்பெருமாள் பாண்டியருடைய பெயர் அடிபடுகின்றது. ஆனா அப்படியான ஆவணங்கள் எதுவும் கிடையாது. இது அதுக்கு முன்பே வழிபாட்டில் இருந்ததுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி பார்த்தா 1500க்கு முன்னாடி 1000க்கு இடைப்பட்ட காலத்துல அந்த வழிபாடுகள் அங்கு தொடர்ந்து இருந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் அந்த நிகழ்வு அப்பதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம உறுதியா வர முடியுது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கயத்தாறுல இருந்த பாண்டிய மன்னர் இங்க அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில், கோதண்டராமேஸ்வரர் கோவில் உப்பாக அல்ல கசத்தலாக அழைக்கப்படும் அந்த ஓடைக்கு மேற்கு பக்கமாக காணப்படுகின்றது. அரண்மனையிலிருந்து நீங்க பார்த்தா அது மேற்கு பக்கம். அந்த இடத்துல ஒரு ஓடை ஒன்று, அதாவது ஆறு ஒன்று, அங்கு கோயிலும் இந்த மேற்கு பக்கமாக இருக்கின்றது. அது அந்த காலத்துல மிகவும் முக்கியமான கோவிலாக இருந்திருக்கின்றது. இன்று ஒரு சிவன் கோவில் பஜார் பகுதியில், இன்றுக்கும் கயத்தாறு பகுதியில் காணப்படுகின்றது. அன்னைக்கு அந்த கோயில் கிடையாது. பாண்டிய மன்னர்கள் இருந்த பொழுது நாயக்கர்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது. பாண்டிய மன்னர்களுடைய தேர் வீதிகளும் அதே போன்று நகரமும் இந்த கோட்டைக்கு வடக்கு பக்கமாக தான் இருந்திருக்கு. அதாவது கட்டவுமா தூக்கிலிட்ட இடத்துக்கு கிழக்கு பக்கமாக அந்த பெரிய மைதானம் காணப்படுகின்றது. இன்று அந்த தேர் வீதிகள் மீட்கப்பட்டு, அதாவது சுத்தப்படுத்தப்பட்டு, அந்த பாதைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்தான். ஆனால் இன்று மீட்கப்பட்டு விட்டது. அந்த கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு நம்ம வருவோம். இந்த ராஜாவானவர் இரவு வேலையில, அதாவது நகர் வீதிக்கு வீதி விழாவுக்காக போறார். அப்படி எப்பயுமே அவர் போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி போகும்போது ஒரு நாள் தனியாக போகும் பொழுது ஒரு அழகான பெண்ணை சந்திக்கின்றார். அதாவது சந்திக்க இவர் போய் பேசல. அதோடைய படித்தொகையில் கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி தான் அந்த கசத்தலாக என்று அழைக்கப்படும் உப்பாக ஓடை செல்கின்றது. அந்த படித்தொகையில் அந்த பெண்ணானவர் அமர்ந்திருந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த அழகில் மயங்கியவர் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏற்படுகின்றது. சில நாட்கள் தொடர்ந்து அங்க பௌர்ணமி காலத்திலும் பல நாட்களிலும் அங்கு தொடர்ந்து அவ போய்கிட்டு இருக்கா. அந்த பெண் அங்க தொடர்ந்து அவ கண்ணில் சிக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நாள் அமைச்சரை கூட்டிகிட்டு போறாங்க. போகும் பொழுது அந்த பெண்ணை காட்டி அவருடைய ஆசையை அவர் தெரிவிக்கிறார். மனமுடிக்கும் ஆசையோ இல்லாட்டி அரண்மனைக்கு அழைக்க வேண்டும் என்ற ஆசையை தெரிவிக்கிறார். அதன் பின்னாடி அந்த அமைச்சர், அங்கதான் ஒரு பெரிய ஒரு திருப்பமே வருது. உண்மையிலே இந்த கதைக்கு ரெண்டு விதமா சொல்லப்படுகின்றது. ஒண்ணு, அந்த அமைச்சருடைய மனைவி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த அமைச்சருடைய மகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அமைச்சருடைய அதாவது மனைவி அப்படின்ற இடத்துல இந்த கதையை முதல்ல பார்ப்போம். இப்படி அமைச்சருடைய மனைவியவே ராஜா அமைச்சர்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்படியான சூழல் ஏற்படும் பொழுது அந்த அமைச்சர் மனமுடைந்து சில நாட்கள் உணவு அருந்தாமல், உணவு எதுவும் சாப்பிடாம, தண்ணி கிண்ணி குடிக்காம அவர் என்ன பண்றாங்கன்னா விஷம் குடிச்சு செத்து போயிருக்காரு. அவர் அவரை மாச்சிக்கிடுறார். இதுக்கு பின்னாடிதான் அந்த அரசருக்கு அது தெரிய வருது. அதுக்கு பின்னாடி அரசர் மிக மனம் உடைந்து விட்டார். ஆனா நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அது எதுவும் செய்ய முடியாது. அந்த பெண்ணானவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, பெண்ணுக்கும் அதுக்கு பின்னாடி தகவல் கிடைக்குது. இப்படித்தான் இந்த ஒரு சம்பவம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது. அப்படி அதுக்கடுத்து அரசர்கிட்ட அந்த பெண் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் உடல் முழுவதும் எண்ணெயை தடவிக்கிடுவேன், எண்ணெயை ஊத்திக்கிடுவேன், எனக்கான ஒரு சிதையை மூட்டி கொடுக்கணும். சிதையில என்னுடைய கணவருடைய அதாவது ஆவி எங்க போச்சு, அவருடைய உயிர் எங்க போச்சு, அங்கேயே நானும் போய் சேர்ந்துடுவேன். அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுடைய இறுதி ஆசையானது நிவர்த்தி செய்யப்படுகின்றது. அதாவது சிதை மூட்டப்பட்டு அவர் உடல் முழுவதும் ஒரு நாள் எண்ணெயை ஊத்திக்கிட்டு அந்த சிதையில போய் விழுந்து அவங்க இறந்துக்கிடுறாங்க. அதோடைய நினைவா அந்த கோயில் கட்டப்பட்டதா இன்னைக்கு வணங்கப்படுறதா சொல்றாங்க. ரெண்டாவது அதோடைய இது ரொம்ப இதோட நெருக்கமான கதையா தான் இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அமைச்சருடைய பெண் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர் பெண்ணை அந்த ராஜாக்கு கட்டி கொடுக்க விரும்பல. ராஜாவுக்கு கட்டி கொடுக்க விரும்பாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா கட்டி கொடுக்க விரும்பல. மனமுடித்து கொடுக்க விருப்பம் இல்லாத காரணத்தால் அந்த பெண்ணை அவங்களே எண்ணெயை ஊற்றி சிதை மூட்டி எரித்ததாகவும் இல்லாத பெண்ணை இறந்து போனதாகவும் சொல்லப்படுகின்றது. அதுக்கு பின்னாடி அரசருக்கு இந்த கதை தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால அந்த பெண் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டு கதையிலும் ஒண்ணு, பெண் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அரசரை அந்த இடத்துல பூடம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி சீமை பகுதியில் சொல்லுவாங்க. ஒரு சின்ன அந்த பெண்ணுடைய நினைவா சின்ன கோவிலானது கட்டி கொடுக்கப்படுகின்றது, பூடம் அமைத்து தரப்படுகின்றது அந்த மக்கள் வணங்குவதற்காக. இவங்க மனம் உடைந்து இவகை அதை கட்டி கொடுத்ததா சொல்லப்படுகின்றது. அந்த பூடமானது இன்று கோவிலாக காணப்படுகின்றது. அது பிற்காலத்துல கோவிலாக கட்டியிருப்பாங்கன்னு தெரியுது.
இப்பொழுது நாம் தீப்பாஞ்சம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கயத்தாறில் பழைய வெட்டும்பெருமாள் பாண்டிய மன்னர்களின் அரண்மனைக்கு கிழக்கு பக்கமாக அமைந்துள்ளது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கிழக்கு பக்கமாக வந்தால் இந்த கோவிலானது அமைந்துள்ளது. இதுவும் அந்த பாண்டிய மன்னர்கள் கட்டி கொடுத்த கோவிலாகத்தான் கருதப்படுகின்றது. அக்காலத்தில் இந்த ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை அவர் திருமணம் முடிப்பதற்காக விரும்பியதாகவும், அந்த பெண்மணி அந்த அரச குடும்பத்தில், அதாவது அரச அரண்மனையில் வேலை செய்த அமைச்சரின் பெண்ணாக இருந்த காரணத்தினாலும் அந்த அந்த அமைச்சரானவர் அந்த பெண்ணை மணமுடித்து தருவதற்கு விருப்பமில்லாமல் எண்ணெயை ஊற்றி அந்த தான் பெண்ணையே கொன்றுவிட்டதாகவும், அந்த சாவை நினைவு கூறும் விதமாக மன்னர் மிகவும் மனம் வருந்தி இந்த கோவிலை அந்த சமூகத்தினர் வணங்குவதற்காக கட்டி கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுது அந்த கோவிலின் முன்பு தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலானது மிகவும் பழமையானது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய அளவில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மிகப்பெரிய அளவில் அது விரிவாக்கம் செய்து காணப்படுகின்றது. ஆனால் பழமையான தடங்கள் எதுவும் தெரியவில்லை எனினும் அந்த கட்டடமானது கிட்டத்தட்ட 20க்கு 10 அடி 15 அடி அகலம் கொண்ட அந்த பழைய கட்டடம் இன்றும் அந்த பழமையுடன் தான் காணப்படுகின்றது. இது பக்கத்தில் ஆலமரம் ஒன்று, அந்த பழமையான ஆலமரமும் காணப்படுகின்றது. இன்னைக்கு தொடர்ந்தும் அந்த பகுதி மக்களால் தொடர்ந்தும் வணங்கப்பட்டு வருகின்றது தீப்பாஞ்சம்மன். அதை தீயில உடல் முழுவதும் எண்ணெயை தேய்ச்சிட்டு தீக்குள்ள போய் அதை எரியும் சிதையில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ஒரு பெண்ணுக்காக தீப்பாஞ்சம்மன் என்ற அந்த பெண்ணோட உண்மையான பேர் முத்தம்மாள் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு முத்தம்மாள் என்ற தீப்பாய்ஞ்சம்மன் என்று அந்த கோவிலே எழுதப்பட்டுள்ளது. அதுல தீயில பாய்ஞ்சு அவங்களோட உயிரை மாய்த்துக்கிட்டதுனால இன்றும் அந்த பெண்ணின் நினைவாக தீப்பாய்ந்தம்மன் கோவில் அங்க இருக்குது. அதே போல அது வணங்கப்பட்டும் வருகின்றது. வழியாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். அதற்கு முன்பே கட்டப்பட்டதா என்பதை பற்றி தெரியவில்லை. கிபி 1000 மற்றும் 1200க்கு இடைப்பட்ட கதையாக இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கயத்தாறுல இன்னைக்கும் ஒரு பகுதி மக்கள் அதை ஆண்டுதோறும் அதை பூஜை பண்ணி அதை போல பொங்கல் வச்சு படையலிட்டு அதை கும்பிட்டுக்கிட்டு வராங்க. இது வழியாக வணங்கப்பட்டும் வரலாக காணப்படுகின்றது. இதே போல் கயத்தாறு பல பகுதிகளிலும் பல சம்பவங்கள் நடந்துள்ளன. கயத்தாறில் மேலும் ஒரு சம்பவம் இதே போன்ற கதை நடந்துள்ளது. அதை பற்றிய அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஏற்கனவே கயத்தாறின் பாண்டியர்களின் வரலாக, ஐவர் பாண்டியர்களின் வரலாக தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வருகின்றோம். இந்த தொடர்ச்சியில் இதுவும் ஒரு கதையாக இருக்கின்றது. அதான் உண்மை சம்பவத்தை தொடர்புபட்ட கதையாக நம்மளுக்கு அங்க கிடைச்சிச்சு. அங்க போய் நான் வரலாக தேடும் பொழுது இந்த கதையும் எனக்கு கிடைத்ததால் இதையும் நான் பதிவு செய்து கொண்டேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. இந்த பதிவு இத்துடன் முடிவடையும் வேலைக்கு வந்து விட்டது. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன்.